சிங்கபுரம் மேலருதி பகுதியில வைத்து தேவி ஸ்டுடியோவினுடைய அருகில கிட்டத்தட்ட ஒரு 8வது ஆண்டு இந்த நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விக்ரமசிங்கபுரம் பகுதியில் பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தமிழர் திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். விக்ரமசிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு சிறப்பாக இந்த ரத வீதியில தேர் திருவிழாவை காண வந்திருக்கிற அத்தனை பேர்களையும் நம்ம ஆறு சார்பில் கூட்டமைப்பு சார்பில் உங்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அனைத்து சமுதாய மக்களும் இது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, மனித நேயத்தோட இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்வு 8வது ஆண்டாக இந்த பகுதியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சிரிப்பு ஆனந்த என்ற சிரிப்பு யோகாவை நடத்தி மாணவ கண்மணிகளுக்கு தன்னம்பிக்கை ஓட்டக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்து சென்னையிலிருந்து பல்வேறு கட்ட பள்ளிகளுக்கு மத்தியில் இந்த நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்வில் நமது விக்ரமசிங்கபுரம் நேற்று நடைபெற்ற 8ஆம் திருவிழா மண்டபங்களில் சிறப்பு அழைப்பதாக நடந்து கொண்டு நமக்காக மீண்டும் இருந்து சிறப்பாக வரவேற்றிருக்கிற இலங்கை எழுச்சி நாயகன் கார்த்திகை ராஜா அவர்களை அனைத்து சமுதாய மக்களின் சார்பாக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு இந்த நீர்மோரை வழங்குகின்ற முக்கியமான பொறுப்பாளராக பல்வேறு பணி செய்து கொண்டிருக்கிற தேவி ஸ்டுடியோ உரிமையாளர் மாரிமுத்து சார் அவர்கள் கார்த்திகை ராஜா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கிறார். உங்களுடைய பணி மென்மேலும் சிறப்பாக வளர வேண்டும். உங்களுடைய சேவை இந்த சமுதாயத்துக்கு தேவை. என்ன டைட்டில் நம்ம ஊரை நம்ம துப்புரா வச்சுக்கணும். நம்ம ஆறை நம்ம என்ன செய்யணும், தூய்மையா பயன்படுத்தணும். தாமிரபரணி நம்மளுடைய தாய். அந்த தாயை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஒரு வீட்டுல நம்ம வீட்டுல தாயை நம்ம எப்படி பேணி பாதுகாப்போமோ அது போல இந்த பகிர்க்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் அனைத்து சமுதாயத்தினுடைய பொதுமக்களும் தாமிரபரணி நம்ம பாதுகாக்கணும். கூட்டம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிற கார்த்திகை ராஜா அவர்களின் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு உங்கள் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அம்பை தாலுகா பாபநாசம் பகுதியிலே மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா தமிழ் புத்தாண்டு மிகவும் சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த தேவி ஸ்டுடியோ அதிபர் அவர்களுக்கு நான் முதலில் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு முதலில் பசித்தால் உணவு கொடுக்க வேண்டும், அடுத்து தாகத்திற்கு தண்ணி கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் சாப்பிட்டு விட்டோம். தண்ணீருக்கு பதிலாக நமது அண்ணன் மோர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். மிக ஒரு சிறப்பான பணி. இதே பணியை தேவி ஸ்டுடியோ அதிபர் வருடந்தோறும் செய்ய வேண்டும் என்பது எங்களின் அன்பான கோரிக்கை. பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தேர் திருவிழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் செய்ய எல்லா மக்களும் அனைத்து ஜாதி மக்களும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு சிறப்படைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால எல்லாருமே ஒரு ஒதுக்குப்புறமா நல்ல நிழல் இருக்கக்கூடிய இடத்துல இருங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இல்லத்து பிள்ளைமார் சமுதாயம் சார்பாக நீர்மோர், ரஸ்னா, ரோஸ் மில்க் வழங்கப்படுகிறது. அவங்களுக்கும் நம்ம ஊரு நம்ம ஆறு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் ஒவ்வொரு இளைஞர்களும் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும். இளைஞர்கள் நினைத்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாரிமுத்தண்ணன் செய்வது போல ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் இளைஞர்கள் முன்னின்று தண்ணி கொடுப்பது, மோர் கொடுப்பது, பெரியவர்களை அழைத்து தாகத்திற்கு மோர் கொடுத்தால் அதை விட ஒரு சிறந்த பணி எதுவாகவும் இருக்க முடியாது. அதை இளைஞர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும். அதை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தலைமையான கருத்து. இந்த நீர்மோர் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அன்பு அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
மாசம் 10 நாள் திருவிழானது உங்கள் டாப் டிவியில் தினமும் காலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் தினசரி காலை 7 மணிக்கு பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில் ஒளிபரப்பாகும். பாவநாசத்தில் ஆரம்பிச்சு நமது அம்பை தாலுகா கோபாலசமுத்திரத்தில் முடியுது. அங்கிருந்து மேற்கிருந்து கிழக்கு வரை ஒவ்வொரு ஊர் கோயில்களையும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நமது ஆன்மீக பணியை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கோயில்களின் சிறப்பையும் வரலாறையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய கோயில்களின் சிறப்புகளையும் அதனுடைய நன்மைகளையும் அந்த இறை சக்தியையும் வெளிப்படுத்தும் விதமாக இறை பணிக்கு நாம் செய்யும் தொண்டாக டாப் டிவியின் சார்பாக ஒவ்வொரு ஊரில் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாவை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி தினமும் ஒளிபரப்பாகும். இதை காண தவறாதீர்கள். மீண்டும் உங்கள் ஊரில் இது போன்ற கோயில்கள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய வருகிறோம். ஒளிப்பதிவு செய்ய கோயில் நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு நாங்கள் எதுவும் கட்டணம் வாங்குவதில்லை. நீங்கள் அழைத்தால் நாங்கள் எடுத்து கொடுப்போம். தொடர்ந்து இதுபோல வருடம் வருடம் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இதுபோல அனைத்து உள்ளங்களும் ஆதரவு கொடுத்து சிறப்பு செய்யுமாறு டாப் டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அது மட்டும் இல்லாம இது நமது அன்பு மாமா மைதீன் பிச்சை அவர்கள் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு சமத்துவத்திற்கான ஒரு அடையாளம். ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார். எல்லா மதம் ஒன்று என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மதத்தவரும் இங்கே இருக்கிறார்கள். சீரும் சிறப்பாக நடைபெறும் இந்த தேர்விழாவை அனைவரும் மனமுருகி வேண்டி இறைவனின் ஆசி பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இசைக்கு சுப்பையா அவருடைய சார்பில் விக்ரமசிங்கபுரம் பகுதி மக்களுக்கு சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பதிவு செய்யுமாறு நம்முடைய நகர செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பானவர்கள். அன்பார்ந்த விக்ரமசிங்கபுரம் பெரியவர்களே, இந்த சித்திரை திருவிழா தேரோட்டத்தை காண வந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அம்பாசமுத்திரம் தொகுதியின் செல்லப்பிள்ளை வாழும் கர்ணன் எல்லா சமுதாயத்தோடும் இணைந்து பணியாற்றுகின்ற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அருமையண்ணன் இசைக்கு சுப்பையா அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருவிழா வாழ்த்துக்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்கள் மக்கள் செல்வர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேரோட்டத்தில் பல்வேறு சமுதாய மக்களுக்கு பணி செய்கின்ற வகையிலே சமுதாய நல்லிணக்கத்தை காட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற இலக்கிய அணியினுடைய எங்கள் இணை செயலாளர் மரியாதைக்குரிய மாமா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் டாப் டிவி ராஜா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கெடுக்கின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் செய்கின்ற சமுதாய பணியை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம், வரவேற்கிறோம். அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களுடைய நம்ம ஊரு நம்ம அரசு சார்பில் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பாக தன்னுடைய எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியானது மேலும் இன்னும் பல வருடங்களுக்கு நடைபெற எங்களது நெஞ்சார்ந்த நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு தர்பூசணியை டாப் டிவி ராஜா அவர்கள் இளைஞர்கள் தம்பி கட்டிடக்கூடாது, தம்பி எல்லாத்துக்கும் உண்டு. ஒவ்வொரு பீஸ் தொடக்கூடாது, ஒவ்வொரு பீஸ் ராஜான தருவாங்க. தம்பி ராஜான தருவாங்க. எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு டாப் டிவி ராஜா அவர்கள் இந்த தர்பூசணியை வழங்கி அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் தண்ணீர் பழம், அதாவது ஒரு நாளைக்கு மனுஷன் 8 தண்ணி குடிக்கணும்.